ஹலோ டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே உங்களுக்கு இன்னையிலேருந்து வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால அஃபிஷியலான ஆன்சர் கீ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சோசியலுக்கான வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அது ஆன்சர் கீ, ஒரிஜினல் ஆன்சர் கீயோட. சப்போஸ் அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துக்குருங்க. ஏன்னா அந்த ஆன்சர் கீ வச்சு தான் உங்களுக்கு வேல்யூஷன் நடக்கும். அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் இங்கிலீஷ்க்கு பார்க்க போகிறோம். சரியா? 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு 2025க்கான அஃபிஷியலான ஆன்சர் கீ. ஸோ இது நீங்கள் எழுதின அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் இந்த ஆன்சர் கீழே இருக்குதான்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு வேல்யூஷன் நடக்கும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர். ஓகேவா? ஸோ இது நாம் சொன்னப்போ இந்த ஆன்சர் கீ போட்டிருந்தோம் எக்ஸாம் அன்னைக்குன்னு. நேச்சுரலி, சேட்லி, அன்டிஸ்டர்ப்டு சினானிம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஆண்டனிம்க்கு பிளண்ட்டு, ஹாப்பிலி, எக்ஸ்க்ளூஷன். பிளண்ட்டு, ஹாப்பிலி, எக்ஸ்க்ளூஷன். அதுக்கப்புறம் ப்ளூரல் ஃபார்ம் ரெடி சொல்லியிருந்தோம், அதே தான் இருக்குது. 8th கொஷினுக்கு மால், 9th கொஷினுக்கு ஆப்ஷன் சி. கரெக்டாக இருக்கா? 10th கொஷினுக்கு கெட் அலாங் வித், 11th கொஷினுக்கு ஜாம். அதுக்கப்புறம் 12th கொஷினுக்கு ஆஃப், 13th லாக்டு, 14th ஃப்ரம். ஸோ அதே தான். சரியா? 1 மார்க் பொறுத்தவரை உங்களுக்கு எந்த விதமான கிரேஸ் மார்க்ஸும் கிடையாது. கொஷின்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் அந்தந்த கரெக்டான ஆன்சரை எழுதுனா தான் மார்க். ஸோ 14 கொஷின்ஸுமே கரெக்டாக நீங்கள் எழுதிருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மற்ற கொஷின்ஸ்க்கு பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு கொஷின் ஆன்சர்ஸ். சரியா? 4 கொடுத்து எனி 3 கேட்டு கொஷின் ஆன்சர்ஸ் பாருங்கள். வாட் ப்ராம்ப்டட் தி யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி? ஜஸ்ட் ஹங்கர் அப்படின்னு எழுதினாவே போதும். அப்படி எழுதினாவே 2 மார்க். இல்லை ஹங்க்ரி, இல்லை சைட் ஆஃப் த ஃபுட், இல்லை ஆன் சீயிங் த மதர் வித் ஃபிஷ், பேரண்ட்ஸ் சப்போர்ட், இன்ஸ்டிங், இது மாதிரி என்ன வேர்டு, ஒரு வேர்டு எழுந்தாவே மார்க். அடுத்து 16th கொஷின், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐஎன்எஸ்வி தாரிணி. ஐஎன்எஸ்வி தாரிணி யூசஸ் என்வைரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி எனர்ஜி ரிசோர்சஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7 7 பாயிண்ட் இருக்கா? இந்த 7 பாயிண்ட்ல எனி 2, ஏதாவது 2 பாயிண்ட் கரெக்டாக நீங்கள் எழுதிங்கனாவே 2 மார்க். அடுத்து வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சன்யால்? ஆதித்யா வந்து 115 rupees 115 எழுதியிருந்தால் போதும். நீங்கள் அது லெட்டர்ஸில் எழுதியிருந்தாலும் சரி, இல்லை நம்பர்ஸில் எழுதியிருந்தாலும் சரி, 115 எழுதியிருந்தால் போதும். அடுத்து வாட் வாஸ் த டாக்டர்ஸ் வார்னிங் டு டாம்? டேஞ்சர் ஆஃப் லூசிங் இஸ் மைண்ட். அவ்வளோதான். சரியா? அடுத்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் வாட் டஸ் த போயட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு லேர்ன்? வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங். வாட் ஷுட் வி டூ வென் திங்ஸ் கோ ராங் சம்டைம்ஸ்? வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங். அதையே ஆன்சர் எழுதினாலும் ஓகே, இல்லை நோ மேட்டர், இல்லை வி ஷுட் நாட் வரி, இல்லை இது மாதிரி என்ன ஆன்சர் இது ரிலேட்டடாக எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. Question number 20, what does it refer to? In what way is the tree is a mystery? First one ட்ரீன்னு எழுதுனா போதும். ரெண்டாவதுக்கு it never grows leaves, it is never getting small nor getting growing tall. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதியிருந்தா 1 மார்க். அடுத்து 21, who does I refer to? I refers to the cricket. So what was the nature of the cricket? இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட். It sang day and night, it was joyful, enjoying nature, it was carefree, it was careless. இல்லை ஏதாவது ஒன்று, இல்லை இது மாதிரி வேற எது எழுதியிருந்தாலும் 1 மார்க். Does the house remain the same every day? No. Why does the poet consider the house to be a mystery? Rumors continue to spread. இல்லைன்னா no one knows what happened inside that house. இது 1 மார்க். அடுத்து கிராமர் பார்ட். கிராமர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே ஆன்சர்ஸ் தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. பானு சேஸ் தட் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் ஹாலிடேஸ். த எனிமி ஹேஸ் பீன் டெஃபீட்டட் பை அவர் ஆர்மி. அப்புறம் இந்த ஹேவ் ஹெச் கேபிட்டலில் மாற்றணும், இங்கே ஹோம்ஸ்க்கு ஹெச் கேபிட்டலில் மாற்றணும். அப்புறம் கொஷின் மார்க், டபுள் கோட்ஸ், லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப். 26, எனி கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ் கேன் பி கிவன் ஃபுல் மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஆன்சர் கீயாக கொடுப்பாங்க, ஏன் இந்த தடவை இப்படி கொடுத்துருக்காங்க? சிம்பிள் சென்டென்ஸாக மாச்சு. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் சிக் ஷி அட்டென்ஸ் த ரிஹர்சல்.
இது despite her sickness she attends the rehearsal. In spite of her sickness she attends the rehearsal. Despite despite இந்த மாதிரி எந்த ஆன்சர் எழுதினாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த ரீஅரேஞ்சில் ஏ ஓகே, பி வந்து டவுட்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா? ஸோ அவங்க என்ன மீனிங்கில் கரெக்டான ஒரு மீனிங்கில் எழுதியிருந்தாவே மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சி கேன் கெட் ரியலி டஃப் வென் வின்ஸ் ஆர் பிக்கிங் அப்படின்றப்ப இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு மார்க் வந்து கொடுக்குறது அப்படிதான், அதான் அர்த்தம். சரியா? இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணாவே மார்க் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அடுத்து ரோட் மேப்பு. சரியா? ரோட் மேப்பு அது எப்போவுமே இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பேராகிராஃபு. சரியா? மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் கிடைக்கும் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும். இவங்க ஹின்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க ஆன்சர் கீழே. ஸோ இந்த ஹின்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் எழுதினீங்கன்னா போதுமானது. இந்த 31வது கொஷின். சரியா? 31. ஹவு டு வி யூஸ் டெக்னாலஜி இன் அவர் டே டு டே லைஃப்ஸ் அப்படின்றது ஜென்ரலான கொஷின். நீங்களே ஜென்ரலாக வந்து அதை எழுதுனா போதும். டெக்னாலஜி நம்ம எப்படிலாம் வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம், ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக எழுதுனாவே போதுமானது. 32 எம் ஹமீல் அந்த பேராகிராஃப். சரியா? அடுத்து போயமில் லைஃப் போயம். அடுத்து 34 வந்து உங்களுக்கு நோ மென் ஆர் ஃபாரின் கேட்டிருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு ஜென்ரலாக கேட்டிருக்கிறதுனால நீங்கள் ஜென்ரலாக எழுதுனீங்கனாலே போதுமானது. அடுத்து 35 பொய்டிக் டிவைசஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸ்கோல்டு மீட்டு ஸ்ட்ரீட்டு ஏஏபிபி பர்சனிஃபிகேஷன் எபித்தட்டு சம்மர் சோல்டுன்னு கொடுத்துருந்தோம். அதே தான் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. சரியா? 36 அந்த பேராஃப்ரேசிங். டைட்டிலுக்கு 1 மார்க்கு, பேராகிராஃபாக எழுதுறதுக்கு 3 மார்க்கு, கன்க்ளூஷனுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் 37 ரீஅரேஞ்ச். சரி, 37ல் இந்த ரீஅரேஞ்சுக்கான ஆர்டர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 4, 5 அதாவது பீட்டர் பிகம்ஸ், பீட்டர் ஸ்டாப்ஸு, பீட்டர் பிகம்ஸு. ஸோ நம்ம கொடுத்த அதே ஆர்டர் தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கு சாய்ஸு அந்த காம்ப்ரிஹென்ஷன், சப்ளிமெண்ட்ரியுடைய காம்ப்ரிஹென்ஷன். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டு எப்படி மார்க் ஆட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிடுங்க. அதே போல் லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சருக்கு ஏதாவது 5 கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிங்கன்னா மார்க். அப்புறம் நோட் மேக்கிங், சம்மரைசிங். எரர் ஸ்பாட்டுக்கான கரெக்டான ஆன்சர் இதுதான். இந்த தடவை எரர் ஸ்பாட் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து கோட் ஃப்ரம் மெமரி. உங்களுக்கு ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு மார்க். 5 லைன் எழுதியிருந்தால் 5 மார்க், மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். 46ல் ஏபி சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபு. டைட்டிலுக்கு 1 மார்க்கு, பேராகிராஃப்க்கு 6 மார்க்கு, மாரலுக்கு 1 மார்க். 47ல் ஏ ப்ரோஸ் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், பி உங்களுக்கு போயம் காம்ப்ரிஹென்ஷன். சரியா? ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து கவர்மெண்ட் ஆன்சர் கீ. இதை வச்சு தான் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு மார்க் வரும்ன்றதை நீங்களே இப்போ கெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் தரேன். தேங்க்யூ.